السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் சங்கை பொருந்திய மகத்தான 29வது இரவிலே இறை அருள் நிறைவாக சூழுகிற அல்லாஹுவினுடைய இல்லத்திலே சிறப்பான தராவீஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களினுடைய ரமலானிய வணக்கங்கள் உள்ளிட்ட எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. அல்லாஹுடைய நாட்டத்தில் ரமலானுடைய பகுதி இன்னும் சொச்சம் இருக்கும் என்றால் அதை அடைந்து கொள்கிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் அவனுடைய கருணையால் நசீபாக்கி தருவானாக. நிறைவு பகுதியாக அமையும் என்றால் அல்லாஹு தாலா நம் அனைவர்களின் எல்லா குற்றம் குறைகளையும் மன்னித்து பரிசுத்தத்தோடு இந்த ரமலானை நம்மிடமிருந்து விடை பெற அருள் செய்வானாக. இனிவரும் காலங்களில் கூட பல ரமலான்களை அடைகிற அளவிற்கு நமக்கு ஆரோக்கிய பலத்தோடு கூட்டிய ஆயுளை அல்லாஹ் நீட்டித்து அருள்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, அருள் நிறைந்த பெருமக்கள் எல்லாம் இறை சமூகத்தை என்றும் அவர்கள் அஞ்சக்கூடியவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சமூகத்தில் ஒருவர் ஈடேற்றம் பெற்று விடுவார் என்றால் அதுதான் ஒரு மனிதனுக்கு முழுமையான ஈடேற்றம். நாம் வணக்கங்களை நிறை செலுத்துவதோடு நமது கடமைகள் நிறைவேறி விடுகிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பெருமக்கள் அந்த வணக்கங்களை பாதுகாப்பதிலும் இறை சமூகத்தில் தனது வெற்றியை கடைசியாக பெற்றுக்கொள்வதிலும் அவர்களுடைய முழு கவனங்களும் இருந்தது. அதை குறித்த கவலையும் இருந்திருக்கிறது. இறைமறையில் ஒரு வசனம் அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவாங்கன்னா, காபிர்களுக்கு நரகத்தை காட்டுவான். அவன் காட்டிட்டு சொல்லுவான், நீங்க இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல என்னெல்லாம் நலவு செஞ்சீங்களோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு அங்கேயே அதற்குண்டான எல்லா விதமான பாக்கியங்களையும் நீங்க பெற்றுக்கொண்டீங்க. ஏன்னா அங்க அல்லாஹ்வுடைய சமூகத்துல வரக்குள்ள இறை நிராகரிப்பாளர்கள், நரகத்திற்கென்று உடையவர்கள், அவங்களும் நல்லதை செஞ்சிருப்பாங்க இல்லையா? எவ்வளவு நன்மைகள் செய்யத்தானே செய்யறாங்க. அப்படி செய்கிற பொழுது இங்கெல்லாம் நீ இங்க கூலி வழங்குறிய, அது யௌமுல் ஜஸா, கூலி வழங்குற நாள், அந்த கூலிலாம் நீ கொடுக்கிறிய எங்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இறை சமூகத்தில் முன்வைக்கக்கூடிய வினாவிற்கான பதிலாக இந்த ஆயத்து அமையும். அதுஹபுத்தும் தய்யிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்கும் துன்யா, நீங்கள் வாழுகிற காலத்திலேயே உங்களுக்குள்ளே எல்லா நலவுகளையும் நீங்கள் எடுத்து சென்று விட்டீர்கள்.
வல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூனி பிமா குன்தும் தஸ்தக்பிரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக். தகுதி இல்லாம இந்த பூமியில நீங்க அடித்து கொண்ட பெருமையின் காரணத்தினால கேவலமான வேதனை உங்களுக்கு இப்ப தரப்படும். அதுதான் உங்களுக்கான கூலி. ஏன்னா அங்க எல்லாம் கிடைச்சு போச்சு. இங்க எனக்கு உள்ளதுக்கு மட்டும்தான் கூலி கிடைக்கும். அங்க அப்படி இல்லை, உங்களுக்கான கூலி கிடைக்கும். இந்த உலகத்துல நமக்கான கூலி கிடைச்சிரும். நாளைக்கு மறுமையில அல்லாஹுவுக்கானதுக்கு அவன் கூலியை தருவான். இப்ப நாம எந்த கம்பெனில ஒர்க் பண்றோமோ, எந்த நிறுவனத்தில் பணி செய்கிறோமோ, அங்கதானே போய் நம்ம கூலியை வாங்க முடியும். எல்லா இடத்துலயும் போய் நாம கூலி வாங்க முடியாதுல்ல. யாருக்காக நீ பணி செஞ்சேன்னு இருக்கு இல்லையா? இல்ல நானும் ஊரை சுத்திட்டு வந்தேன், எனக்கும் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில போய் நின்றா, இங்க வா, ஏன் வேலையாவ நீ போன? நீ உன் வேலையா சுத்திட்டு வந்த, அதுக்கு ஏன் இங்க வந்து கூலி கேக்குற? கேப்பானா இல்லையா? ஏன் வேலையா போனா சொல்லு. நான் சொன்ன வேலைகள் என்ன, உங்ககிட்ட என்ன வேலை கொடுத்தேன்? ஏதாவது இருக்கா? அக்ரிமெண்ட் இருக்கா? இல்ல நான் உங்ககிட்ட வேலை கொடுத்தேங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? சரி கொடுத்தேன்ல, அந்த வேலையை நீ செஞ்சியா? அப்படின்னா அந்த வேலையும் முடிக்கல, ஒன்னும் அங்க வேலை செய்யல, அது காபீர்கள். நீ அவன்கிட்ட வேலை செய்யலப்பா, நீ அவனையும் ஏத்துக்கல, குரானை ஒத்துக்கல, ஹதீஸ ரசூலுல்லாஹ்வுடைய ஏத்துக்கல, நீனா சும்மா மேம்போகல போன, அப்ப அதுலயும் சேரல. ஒன்னாவது. இரண்டாவது, சேர்ந்தவங்கல்லையும் அந்த கம்பெனில சேர்ந்தவங்க மூமினா முஸ்லிமா சேர்ந்துட்டாங்க, உள்ள இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய சமூகத்துல. அப்ப நான் கொடுத்த வேலையை நீ பாத்தியா? நீனா ஊரை சுத்திட்டு வந்து இங்க நின்னுகிட்டு என்கிட்ட வந்து சம்பளத்தை கேட்கிற, கூலியை கேட்கிற. நான் கூலி பேசுனது உண்மைதான், ஆனா அதை முடிச்சிருக்கணுமே, காட்டு. அதை காட்டுன்னா நான் என்ன செய்யறேன்? அதற்கான இதை நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன், சொல்லுவானா இல்லையா? இங்க அந்த மாதிரி அல்லாஹு தாலா, எப்ப நீங்க வந்திருக்கிறிய, ஏன் வேலையா ஏதாவது போயிட்டு வந்தியா? நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் செஞ்சுட்டு வந்தியா? இல்லையே. நீனா உனக்குன்னு செஞ்சுக்கிட்ட, உன் இஷ்டத்துக்கு நீ போன, அதுக்குதான் அங்க அதற்குண்டானதும் கிடைச்சு போச்சே. இங்க நீ வந்து ஏன் நிக்கிற? அல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன். இங்க உனக்கு இழிவு தர்ற வேதனை தான் கூலி, எனக்கு உள்ளது இல்லையா? அது பூமியில நீ தகுதி இல்லாம நீ பெருமை அடிச்சுக்கிட்டு கிடந்த. தஸ்தக்பிரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக் அப்படிங்கிறான். பிமா குன்தும் தஃப்ஸுகூன், நீங்க செஞ்ச பாவங்கள் அதனால அப்படின்ட்டு. இப்ப இது ஆயத்து. இந்த ஆயத்தை அதுல தெளிவாகவே வருது, யௌம யுரதுல்லதீன கஃபரூன்னு சொல்லி நிராகரிப்பாளர்கள்னு வருது. அப்படி இருந்தும் கூட மேன்மக்கள் ரொம்ப கவனமாக இந்த ஆயத்திலும் நான் மாட்டிவிடக் கூடாதேன்னு பயப்பட்டாங்க. இந்த மூமினை குறித்து வரல, காபிரை குறித்து வருது. அப்படி வருகிற ஆயத்தில் கூட மூமின்கள் அதில் கவலை கொள்கிறார்கள். நாளைக்கு அல்லாஹ் இப்படிலாம் தீர்ப்பு வழங்கிட்டு இருப்பான். அதாவது சில நேரம் வீடுகள்ல ஒரு சில காரியத்தை முடிக்கணும்னு சொன்னா, அது பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட முடிக்கிறதாலும் சரி, சகோதரன் சகோதரன் முடிக்கிறதாலும் சரி, இல்ல கணவன் மனைவி மனைவி கணவன்கிட்ட இப்படி முடிக்கிறதா இருந்தாலும் சரி, சில நேரங்கள் வந்து சில பஞ்சாயத்து ரொம்ப சூடா போறதுக்கு நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு அப்படின்னா கூலா இருக்கிற நேரத்துல கதையை முடிச்சிடணும். இது வந்து நாளைக்கு அந்த விவகாரம் வரக்குள்ள பாத்துக்கலாம் அப்படின்னா அது எந்த நிலைமையில ஆகும்னு தெரியாது. அது சூடா போய் நின்று கடைசி எல்லாமே வந்து ரிஜெக்ட்ல போய் நின்ற கூடாது. பெருமக்கள் அதை பயப்படுறாங்க. நாளைக்கு காபிர்கள் விஷயத்துல அல்லாஹ் ரொம்ப கடும் கோபத்துல நிப்பான்னு, அந்த நேரத்துல போய் நம்ம பஞ்சாயத்து வந்து நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? அவன் கோப கடல் கொப்பளிச்சுட்டு இருக்கிற நேரம் இல்லையான்னு சொல்லிட்டு பெருமக்கள் பயப்படுறாங்க. மிக நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்த பெருமகனார் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ரொம்ப அலாதியான பிரியம். ரசூலுல்லாஹ் மதீனா ஷரீஃபுக்கு வருவாங்கன்னு சொல்லி பல்வேறு தலங்களில் கடந்து பயணித்து சிரமத்தோடு மதீனா வந்து சேர்ந்தவர்கள். மஜூசியாக இருந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த ஆளு ஒவ்வொரு இடத்திலையும் அவர்களுக்கு கிடைத்த நல்ல ஒரு தகவல்கள், அந்த எல்லா மத பெரியவர்களிடத்திலையும் பெருமானார் குறித்த தகவல் நிச்சயமாக சேர்ந்தே கடந்தே வந்திருக்கிறது. அப்ப அடுத்தடுத்து யாரு அப்படிங்கும் போது இதுக்கப்புறம் யாரு நல்லவங்கன்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு, மதீனாவுல அதாவது மரம் சூழ்ந்த, அது விவசாய பூமி மதீனாங்கிறது. அந்த 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 பூமியில, அது மரம் சூழ்ந்த பூமி, அந்த பகுதியில ஒரு இறை தூதர் வருவார் இறுதியாக.
அவரு தான் எனக்கு பார்க்க நீ அவரை எதிர்பாரு அப்படின்ட்டு கடைசியா போக இவன் நேரம் மதீனா ஷெரீஃப் வந்துட்டாங்க. அதற்காக வேண்டிய மதீனாவுல வேலை பார்க்கறாங்க. அப்ப இஸ்லாம் ரசூலுல்லாஹ்வே அப்ப வரல மதீனா ஷெரீஃபுக்கு. அங்க வேலை பார்க்கறாங்க, விவசாய வேலைகள்ல ஈடுபடுறாங்க, மரம் ஏறுறது இந்த மாதிரிலாம். அப்ப ஒரு தடவை மேல ஏறிக்கிட்டு இருக்கும் போதுதான் கீழே 2 பேர் அவங்க எஜமான் 2 பேர் பேசிக்கிறவங்க ஆள்கிட்ட. யாரோ முகம்மதுன்னு ஒருத்தர் தன்னை நபின்னு சொல்லி வந்திருக்கிறாரான்னு உடனே அவருக்கு கேட்ட அந்த இதுல அந்த கவனம் ஃபுல்லா இப்படி சட்டுன்னு திரும்பி அப்படியே கொப்பை விட்டுட்டு கீழே விழுந்துட்டா. என்ன சொன்னீங்க? உனக்கு என்ன வேலை, நீ வா வேலையை பாரு, இது என்ன இங்க வந்து கேக்குற? இல்ல என்னவோ சொன்னீங்கன்ட்டு இதை உள்வாங்கி கொண்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி உள்வாங்கிட்டு ஸல்லல்லாஹு நீண்ட வரலாறுகள். இறுதியாக ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு போகணுமே, இந்த கூலி இருக்குமே, முன்னுண்டான அவருடைய மத தலைவர் சொல்லி இருக்கிறாரு, அவர் நபியாக இருந்தார்னா சிலதை வச்சு நீ டெஸ்ட் பண்ணலாம், பண்ண கண்டுபிடிச்சிடலாம் அல்ல அப்படின்ட்டு. அதுல ஒண்ணு என்ன, அவர் சதக்கா சாப்பிட மாட்டாங்க, அதை சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஆளு. அப்படியா? இவர் நாள் தனக்கு கிடைத்த அந்த கூலியில் இருந்து அந்த பொருளை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க, அந்த பேரீச்சம் கனிகளை கொண்டு போய் நேரா பெருமானார் இருக்கிற இடத்தை அறிஞ்சு அங்க போய் அவர்கள் முன்னால் கொண்டு இதை வைக்கிறாங்க. அப்ப இஸ்லாத்துக்குள்ள இது வரைக்கும் வரல ஆளு, போய் வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்னன்னு கேட்டாங்க. இது தர்ம பொருள் அப்படின்னாங்க, சதக்கா அப்படின்னாங்க. அப்படியா? பெருமான் சதக்கா அப்படியே வாங்கிக்கிட்டாங்க. வாங்குவாங்க, அதை வாங்குறதுக்கு அனுமதி உண்டு. வாங்கிக்கிட்டாங்க. வாங்கி என்ன பண்ணாங்கன்னா தான் ஒண்ணும் சாப்பிடாம அப்படியே எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டா. சரி, அப்ப ஒரு இது சக்சஸ். அடுத்த டெஸ்ட் வைப்போம். மொத்தம் 3 இது சொல்லி இருக்கிறார். 2வது இது வைப்போம். அடுத்த நாள் எல்லாம் முடிச்சிட்டு அதே மாதிரி கனிகளை கொண்டு வந்து ஒப்படைக்கும் பொழுது இது என்னது அன்பளிப்பு உங்களுக்காக வேண்டின்னு கொடுத்தாக. அவர் சொல்லி இருக்கிறார், அன்பளிப்பை ஏற்றுக்குவாங்க, ஆனா அவங்களும் அதை பயன்படுத்துவாங்க. எடுத்த உடனே சிலதேச ஒண்ணு எடுத்து அப்படியே பிஸ்மில்லான்னு ஒண்ணு சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் கொடுத்தாங்க, பகிர்ந்து கொடுத்தாங்க, என்ன சாப்பிடுங்கன்ட்டு. அப்ப 2வதும் ஓகே. 3வது ஒண்ணு தெரியணுமே அடுத்த நாள் வந்துட்டாங்க. வந்தா அப்படியே நேரம் இருந்துகிட்டு அப்படி முன்னாடி போறாங்க, பின்னாடி போறாங்க, அப்படி இங்க அப்படி இப்படி மாறி மாறி கொஞ்ச நேரம் அப்படி இப்படி போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அவங்களுக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா, சொன்னாங்க இங்க வாங்கன்னாங்க. என்ன வாங்க, பக்கத்தில் கூட்டம் என்னன்னாங்க. அப்படியே தன்னுடைய அந்த சட்டை அப்படி லேசா அப்படி நீக்கி இந்த கத்மன் நுபுவத் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே காட்டிட்டு இதுக்காக வேண்டிய சுத்திட்டு இருக்கிறியாண்டாக, இதுக்காக வேண்டிய சுத்திட்டு இருக்கிறியான்னாக. அப்பவுமே கையை பிடிச்சு களிமா சொல்லிட்டா. ஏன்னா அந்த 3ஐயும் அவர் சொல்லி விட்டிருந்தார். இந்த பெருமகனார் மிக நீண்ட நெடிய காலங்கள் இதற்காக தியாகம் செஞ்சவங்க. சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அகழ் யுத்தத்துல அவ்வளவு பெரிய ஒரு நுட்பமான அந்த ஒரு யோசனையை கொடுத்தது இவங்க தான். பாரசீகத்தினுடைய நுட்பத்திலிருந்து இவர்கள் பகிர்ந்து கொண்ட தகவல் அது. பெரும் போர், பெரும் இழப்போடு நடக்க வேண்டியது தவிர்க்கப்பட்டது. இதெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சல்மானும் மின்னான்னு சொல்ற அளவுக்கு தனி இடத்தை பிடித்து விட்டார்கள். சல்மானும் மின்னா, ஏன்னா சல்மான் ஃபாரிஸ எல்லா நபர்களும் எங்க ஆளுன்னு சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பொதுவாக அந்த மாதிரி நுட்பமான ஆள்களை தான் பக்கம் சேர்க்கறதுனால தனக்கு பெருமை வரும் இல்லையா, தன்னுடைய கோத்திரத்துக்கு ஒரு பெருமை வரும் இல்லையா. ஆளுக்கு ஆளு சேர்க்கறத பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் பார்த்தாக, சரி இதை வச்சு பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாது, சல்மா என்கிட்ட வரல உங்ககிட்ட வரலன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு இங்க பாருங்கம்மா அதெல்லாம் விட்டுருங்க, சல்மானும் மின்னா, சல்மா நம்ம ஆளு, அதனால நீங்க எல்லாருமே உரிமை கொண்டாடுங்க, ஆனா எனக்குள்ளவர் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சு விட்டுட்டா. அந்த அளவுக்கு தனி ஒரு தகுதி. 14 சுவன தோழர்களில் இவங்க ஒரு முக்கியமான ஆளும் கூட. அப்படிப்பட்ட ஒரு பெருமகனார். கிட்டத்தட்ட மதீனா ஷரீஃப்ல தன்னுடைய அந்த பணிகளிலிருந்து அப்படியே மாறி வந்தாங்க. பல்வேறு சிரமங்களை சந்திச்சாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல மதாயினுடைய ஆளுநராக கூட நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க தனக்குன்னு எதையும் வச்சுக்கல, எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஒன்ன கூட தனக்குன்னு வச்சிருக்க மாட்டாங்க. சரி, தனக்கு தேவைய தன் குடும்பத்தாருக்கு செலவு தேவை இல்லையா, அதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த கூடையை பின்னி அதுல இருந்து வரக்கூடிய கொஞ்சம் காசு இருக்கும்ல, ஒரு 3 தீனாரு, அதுல என்ன செய்வாங்க, தான் தொழிலுக்காக வச்சுக்குவாங்க, தன் குடும்பத்துக்காக
வச்சுக்குவாங்க, மற்றது தானமும் செஞ்சிருவாங்க. இவ்வளவுதான் தன்னுடைய இதுல வச்சுக்கிறது. உஸ்மானுடைய காலம் வரைக்கும் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க காலத்துல தான் வஃபாத் ஆகுறாங்க. அவங்க மரண வேலையில சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த தோழர், பாக்கிய மிகுந்த தோழர், ஒரு 7 ஆண்டுகள் தான் அவங்க இஸ்லாத்துக்கு வந்து அவர்களுடைய அந்த வாழ்வு அமைந்தது, சஅத் ரலியல்லாஹு போன்றவர்களுக்கு. ஆனா வரலாற்றில் நீங்காத இடத்தை பிடித்தவர்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு, அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, பெரும் பெரும் மேதைகள். அந்த 2 பேரும் இவங்க வந்திருக்கிறாங்க, இவங்களை பாக்குறதுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. அப்ப வந்ததோட இவங்க மூத்தவங்க, ரொம்ப மூத்தவங்க. அப்ப அவங்க கிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு ஏதாச்சும் வசியத்து செய்யுங்களேன். அந்த சஹாபிகள் இவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க, சல்மான் பார்ஸ் எங்களுக்கு ஏதாச்சும் வசியத்து செய்யுங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அவ உடனே கண்ல இருந்து கண்ணீரை தாரதாரையா கடைசி நேரம் அப்படியே வடிச்சுக்கிட்டு சொன்னாலாம், நீ இந்த உலகத்துல வாழ்ந்தா வழிபோக்கனா வாழுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எங்களுக்கு. நீ உலகத்துல வாழ்ந்தா வழிபோக்கனா வாழுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து சொன்னாங்க. ஆனா என்னால அப்படி வாழ முடியாம போச்சேன்னு அழுதாலாம். உலகத்துல வாழ்ந்தா நீ ஒரு வழிபோக்கனா வாழுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஆனா எங்களால அப்படி வாழ முடியாம போச்சே அப்படின்னு யார்கிட்ட சொல்றாங்க? கூட இருந்த சஅத் ரலியல்லாஹு, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, அவளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாங்க. இந்த 2 பேரும் சொல்றாங்க, இந்த 2 சீதேவிகளும் சொல்றாங்க, இந்த வழிபோக்கனா வாழுன்னு ரசூலுல்லாஹ் எனக்கு வசியத்தை செஞ்சாங்க, அதுதான் உங்களுக்கு சேரமா, என்னால வாழ முடியாம, எனக்கு அந்த அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியாம போச்சேன்னு சொல்லி அழுதாங்களேன்னு சொல்லி நாங்க அப்படியே திரும்பி பார்த்தோம். என்னதான் வீட்டுல அப்படி என்ன சொகுசு இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா, அவ படுக்கிறதுக்கு ஒரு பாய் இருந்துச்சு அந்த வீட்டுல. அவ படுக்கிறதுக்கு ஒரு பாய் இருந்துச்சு, சாப்பிடுறதுக்கு தேவையான ஒரே ஒரு மண் பாத்திரம் ஒண்ணு இருந்துச்சு, குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்க ஒரு கூஜா இருந்துச்சு, ஒழு செய்யறதுக்காக வேண்டி ஒரு ஜொக்கு இருந்துச்சு. இதை தவிர வீட்டை நோட்டம் விட்டு பார்த்தா எதுவுமே இல்லைண்டா. இதை தவிர அந்த வீட்டுக்குள்ள நாங்களும் வேற ஏதாச்சும் நோட்டம் விட்டு பாக்குறோம், ஏதாச்சும் இருக்குமான்னு பாக்குறோம், எதுவும் இல்லை. இந்த தோழர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வசியத்தை செஞ்சாங்க, நீ உலகத்தில் வாழுகிற பொழுது ஒரு வழிபோக்கனாக வாழ்ந்து விட்டு செல் என்று சொன்னார்களே, இவைகள் கூட எனக்கு சொந்தமாக இருக்கிறதேன்னு அழுதாலாம். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்டுருவானோ, அதுஹபத்தும் தையிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்கும் துன்யா, அதான் நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கான சொகுசு எல்லாம் கிடைச்சு போச்சு இல்லையான்னு சொல்லிடுவானோன்னு பயப்படுறேன்டாம். இந்த மேன்மக்கள் அந்த ஆயத்துகளுக்கு தன்னை எப்படியெல்லாம் அர்ப்பணித்த அடிமைகளாக வாழ்ந்திருக்கிறார்கள், உண்மை அடிமைகளாக. அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது இந்த மாதிரி மேதைகளை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபிகளை யாராவது அவன் சபிப்பான் என்றால் அவன் ஈமான்ல பிரச்சனைன்னு அர்த்தம். சஹாபிகளுடைய விஷயத்துல யாராவது நாக்க கொஞ்சம் லேசா சொல்லட்டுமான்னு அவன்கிட்ட நிஃபாக் இருக்குன்னு அர்த்தம், ஈமான் இல்லை. நாங்க அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, அவன் முஸ்லிமாங்கிற சந்தேகம் நீ பட்டுக்கொள், சஹாபிகளை பத்தி எவனாவது பேசனாம்னா அப்படின்னாங்க. இந்த மேன்மக்கள் நமக்கெல்லாம் முன்மாதிரி வடிவங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சீதேவிகளுடைய நல்வாழ்வை எப்படி அவன் பொருந்தி கொண்டானோ, அல்லாஹ் அத்தகைய மேதைகளின் அடிச்சுவடுகளில் நமது வாழ்வுகள் அமையவும், அவர்கள் தகுதி பெற்ற உயரிய சொர்க்க இடங்களில் அங்கே நாம் சென்றவர்களை சந்திக்கவும், அந்த பாக்கியத்தோடு நாளை மறுமை நமக்கு அமையவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.
صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم